இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். நீர் எனக்கு பயங்கரமாயிராதேயும், தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. பாருங்க, எரேமியா சொல்றாரு, தீங்கு நாளில் நீரே எனக்கு அடைக்கலம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நம்மளுக்கு அடைக்கலம் யாரு? ஆண்டவர் தானே. ஆமென். அவர்கள் தானே நம்மளுக்கு பாதுகாப்பு. அவர் தான் நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருக்கிறாரு. தீங்கு நாளில் அவர் எப்படி இருக்கிறார்? அடைக்கலமாக இருக்கிறாராம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அடைக்கல பட்டணங்கள் அப்படின்னு இருந்தது. இந்த அடைக்கல பட்டணத்தில் யார் இருப்பாங்கன்னா, ஒருத்தர் கைப்பெசக்காக ஒருத்தனை கொண்டுட்ட போது அவன் அந்த ஜீவனை தப்பி அவன் பிழைத்து கொள்ளணும்னா எங்கே வரணும்? இந்த அடைக்கல பட்டணத்துக்கு வரணும். இந்த அடைக்கல பட்டணத்தில் இருந்தான்னா ஒருத்தரும் அவன் மேலே கைப்பட முடியாது. அது அவனுக்கு ஒரு பாதுகாப்பான இடம். யோசுவாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிப்பீங்கன்னா அங்கே அப்படியா சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். அப்படியே அவர்கள் நப்தலின் மலை தேசமான கலிலேயாவில் உள்ள கேதேசையும், எப்ராயிமின் மலை தேசத்தில் உள்ள சீகேமையும், யூதாவின் மலை தேசத்தில் உள்ள எபிரோன் ஆகிய கீரியாத் ஆர்பாவையும் ஏற்படுத்தினார்கள். பாருங்களேன், இங்கே இந்த அடைக்கல பட்டணங்கள் கேதே, சீகேம், எபிரோன் இதெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க. இன்னும் இருக்கு. தேவ பிள்ளைகளே, கேதேசனை அர்த்தம் பரிசுத்தம்னு அர்த்தம். நமக்கு அடைக்கலம் பட்டணம் யாரு? ஆண்டவர் தானே நம்மளுக்கு அடைக்கலம். அவர் யார்? பரிசுத்தம் உள்ள தெய்வன். நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்களை சொல்லியிருக்கிறார் அல்லவா? அப்போது நீங்கள் அடைக்கல பட்டணமாகி இயேசுக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய பிள்ளையாக இருக்கும்போது நான் பரிசுத்தமாய் காணப்படுகிறோம். தேவ பிள்ளைகள், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருப்பாரனா, ஆமீன். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடப்பீங்கன்னா உங்களால் பாவம் செய்ய முடியும். அப்படி சோதனைகள் வந்தாலும் ஆண்டவர் உள்ளேருந்து உணர்த்துவார். ஆமேன். அவர் உங்களை பாதுகாக்கிற தெய்வனாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் அதில் இன்னொரு பட்டம், ரெண்டாவது ஒரு பட்டணம் சொல்லப்பட்டது சீகேம். சீகேம்னு என்னென்ன அர்த்தம் தெரியுமா? தோள்பட்டை, ஷோல்டர்னு அர்த்தம். அவர் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனால அவர் நம்மளை தோளில் மேலே சுமக்கிற தெய்வனாக இருக்கிறார் அல்லவா? இதே போல உங்களுடைய பாரங்களை, உங்களுடைய கஷ்டங்களை, உங்கள் அவமானங்களை அவர் தன் மேலே சுமந்த தேவனாக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை சுமக்கிற தகப்பன். ஒருவேளை உங்களை சுமக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு அப்பா அம்மா இருந்தோம், என்னை சுமக்கலை அப்படின்னா, என்னுடைய காரியங்களை செய்து முடிக்கலை, என்னை பற்றி விசாரிக்கலை, என்னை பேர் பண்ணலை, எனக்காக எந்த ஸ்டெப்பும் எடுக்கலைன்னு கவலைப்படுறீங்களா? பயப்படாதீங்க. உங்களை சுமக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவர் உங்களை சுமக்கிறதுனால நீங்கள் பாரங்களை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. சங்கீதத்தின் புஸ்தகம் 81ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது. பாருங்க, அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன் என்று கர்த்தர் சொல்றார். அப்படின்னா நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிற எப்படிப்பட்ட பாரங்களாக இருந்தாலும் அவர் விலக்க உண்மையில் தேவனாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லார் இடத்தில் வாருங்கள் என்று மத்தேயு 11:28 வாசிக்கிறோம் அல்லவா? ஆண்டுகளை வாங்க. அவர் நம்மளுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவர் அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்வார். நீங்கள் சுமக்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்கள் தோல் மேல இருக்க சுமைகளை அவர் நீக்கிப்பட உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம சுமிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி நம்ம துதிக்கிறோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான்ப்பா. அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் சொன்னது போல ஆண்டவரே, அன்றைக்கு அடைக்கல பட்டணங்களை உருவாக்கி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, மக்களை பாதுகாப்பீங்கன்னா எங்களுக்கு அடைக்கலம் நீங்கள் தான் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுங்க. எங்கள் தோள் மேல இருக்கிற சுமைகளை நீக்கி எங்கள் பாரங்களை நீங்கள் சுமக்கிற தேவனாக இருக்கிறபடி ஸ்தோத்திரம்ப்பா. யாரால் என்னென்ன சுமைகளை சுமந்து கொண்டிருக்காங்களோ இன்றைக்கு ஒரு விடுதலையை தாங்க. இவர்கள் ஆசீர்வதி உங்கள் கிருபைக்கு ஒப்பு கொடுக்குற பாதுகாத்துக்கிறோம். இந்த நாள் முழுதும் கரம் பிடித்து நடத்தும். இயேசுவின் ஜெபக்கலம் பிதாவே, ஆமென். அவர் உங்களுக்கு அடைக்கலம். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.